இயக்குனர் பூபதி பாண்டியன் சார்கிட்ட நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவருடைய நேரடி தொடர்பு எனக்கு கிடைக்கல. பொருளாதாரத்துக்கு சிறு சிறு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். ஒரு நாள் கேகே நகரை தாண்டி நான் போயிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஒரு யோசனை. நம்ம சினிமாவுக்காக வந்தோம் பாடல் எழுத வேண்டிய அலுவலகம், தேட வேண்டிய இயக்குநர்கள் அலுவலகம்லாம் இந்த பக்கம் இருக்குது. நம்ம எங்கே இந்த பக்கம் போயிட்டுருக்கோம்? நம்ம வயிற்று நிறைக்க வந்தோமா இல்லை வாழ்க்கை நிறைக்க வந்தோமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பூபதி பாண்டியன் சாரை பார்ப்போம், அவரை தான் அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். போவோன்னு நான் நேராக அந்த வேலைக்கு போகிறத விட்டுட்டு திருப்பி இங்கே போனேன். நான் போன நேரம் அங்கே ஆனந்தன்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நேரம் பார்த்து யுவன் சங்கர் ராஜா ஓசலா பாடலுடைய டியூனை அனுப்பின நேரமும் ரொம்ப சரியாக இருந்தது. அப்போ டியூனை கேட்டுட்டு இருக்கும்போது நான் வந்திருக்கேங்கிற விஷயத்தை அவர் உள்ள ஆனந்த் சார் சொல்ல, சரி அவர்கிட்ட அந்த டியூனை கொடுங்க எழுதுறாரான்னு பார்ப்போன்னு அந்த டியூனை என் கைக்கு வர, அதை நான் அந்த நேரத்தில் அங்கே எழுத அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு. விளையாட்டுத்தனமான ஒரு இளைஞன் கல்லூரிக்குள்ள நுழையிறான், ஒரு பெண்ணை பார்க்குறான், பார்த்தோன்னே காதல் வயப்பட்டுறான். அங்கேருந்து பாடல ஆரம்பிச்சிருது. கல்லூரிக்கான அந்த நேரம் உள்ள நுழைஞ்சுன்னா வகுப்பறை போயிடுறாங்க. இனிமேல் அந்த பொண்ணை பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு இருக்கும்போது இடைவேளையில் கேண்டீனில் சந்திக்கிறான். கேண்டீனில் சந்தித்து அவன் அந்த பாடல் கனவுல இருக்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணை காணாம போயிடுறான். கேண்டீனில் இருக்கிற விஷயம் தான் நம்ம என்ன உருவப்படுத்தியிருந்தோம்னா, எப்படி கேண்டீனில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, எதுவும் சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே தலைகோதி அவள் சாப்பிடும் மேஜை மீது காகமாகிறேன், சிதறாத ஒரு சாதமே அதற்கு ஏங்கினேன். மறுபடியும் வகுப்பறைகளை போயிடுறான். திருப்பி கல்லூரி விட்டு தேடுறான். தேடும்போதும் கிடைக்கல. சோர்ந்து போய் பேருந்தில் ஏறி உட்காரும்போது பார்த்தா பக்கத்துலேயே அவள் இருக்கா. இப்படி கொஞ்சம் இடையில விட்டு விட்டு அந்த பாடல் வரும்னாரு. அருகே நீ அமர்ந்தாயடி தோளும் தோளும் கதை பேசுதே, அருகே நீ அமர்ந்தாயடி தோளும் தோளும் கதை பேசுதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, பேருந்தே குலசாமியாய அழகான ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியானதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே. அப்படியே அங்கே முதல் தூரல் அது காயவே, அதான் அந்த இந்த வரி மட்டும் ரொம்ப பேர் போய் சேரலை. ஆக்சுவலாக அது முதல் தூரல் அது காயவே, ஜென்மம் 100 கோடி ஆகுமே, மறுதூரல் மதியானமே இது நியாயமா அப்படின்னு எழுதி. நீ உன்னை பார்த்து அந்த முதல் சாரல் தூரல் இருந்த அந்த ஈரமே நான் இன்னும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்னை விட்டு போகாது. மறுதூரல் அடுத்து கொஞ்ச நேரத்தில் என் மேலே நினச்சிட்டியே, இது நியாயமா அவள்கிட்ட கேட்குற